ஸ்டார்டர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நம்ம முதல்ல களி ட்ரை பண்ணுவோம், அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்டர்ஸை ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? வீட்டில் செய்கிற களி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவ்வளோ சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. உடம்புல நல்லா பெரட்டி சாப்பிடுவோமா? போட்டலாமா வாயில? இந்த மாவோட அந்த பிசுபிசுப்பு தன்மை அப்படியே தான் இருக்குது. ஆனால் அந்த மீன் குழம்பு நல்லா நம்ம பெரட்டி சாப்பிடும் பொழுது மீனோட டேஸ்ட்டு தான் கைஸ் இருக்குது. இந்த கிழங்கா மீனை ட்ரை பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கட்லட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு பாருங்க. நல்லா ஷேப்பு பார்த்தீங்கன்னா கட்லட் ஷேப்பில் ரவுண்டாக நல்லா பார்க்க நல்லா இருக்குது. பார்த்தீங்களா வீட்டு எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. தைரியமாக நீங்கள் வரலாம், போகலாமா? ஆக்சுவலி இந்த கடல் மீனில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம இந்த ஒரு கருவாடு டேஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சால்ட்டினஸ், அந்த சால்ட்டினஸ் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது. நிறைய ஐட்டம் வந்துருச்சு. ஸோ சீக்கிரமாக நம்ம ரிவ்யூ முடிச்சிடலாம். இப்போ நம்ம ப்ரான் எடுத்துருக்கோம். ப்ரானை பிடிச்சி பார்ப்போமா? இதை போட்டு பார்ப்போமா? ப்ரானுக்கான ஒரு டேஸ்ட்டு அப்படி இருக்குது. இந்த ப்ரான்ல எனக்கு பிடிச்ச விஷயம் அது ஒரு கசப்பாகவும் இருக்காது, அது இனிப்பாகவும் இருக்காது. அது ஒரு மாதிரியான டேஸ்ட், ரொம்ப சப்புன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ இந்த மசாலா நம்ம ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் மாறிடுது அப்படி. ஸோ அது வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு வஞ்சரம் மீன் ட்ரை பண்ணுவோம். வஞ்சரம் மீனோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்குது. வேற ஒன்றும். ஸோ வஞ்சரம் மீன் சாப்பிடுவோமா? ஆக்சுவலி வஞ்சரம் மீனோட டேஸ்ட்டு எந்த மீனுமே வரதில்லை. ஸோ இன்னொரு பீஸ் நல்லா பாருங்கள், மீட் ஃப்ரெஷ்ஷாக தான் கைஸ் இருக்குது. ஒயிட்னஸாக தெரியுதுங்களா? ஸோ ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, நம்ம தைரியமாக வாங்கி சாப்பிட்லாம். ஸோ கைஸ் இப்போது நம்ம சீலா மீன் எடுப்போம். சீலா மீன் பீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்குது. ஸோ அந்த மீன் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். முள்ளு இல்லை, முள்ளு இல்லை கைஸ் சுத்தமாக. எல்லா மீனும் ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க, தைரியமாக நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ அந்த வஞ்சரம் மீன் இருந்துச்சு இல்லைங்களா, ஓரளவுக்கு அதோட டேஸ்ட்டு இது கொஞ்சம் மேட்ச் ஆகுது அப்படின்னே நம்ம சொல்லலாம். மசாலா பார்த்திங்கன்னா இவங்க ஒரே மசாலா தான் போடுறாங்க. இந்த மீன் ஐட்டத்துக்கு ஒரு மசாலா போடுறாங்க, இந்த ப்ரான் அதுக்கு ஒரு மசாலா போடுறாங்க. கைஸ் இந்த ஐலா மீன் தாங்க என்னை ரொம்ப நேரமாக உறுத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா இதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது, அது ஷேப்பே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதை சாப்பிட்டு பார்ப்போம் முதல்ல. இந்த மீன் வந்து நம்ம அந்த உடைச்சி எடுக்கும் பொழுதே நமக்கு அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்க. இது சாப்பிடும்போது என் ஃபேஸ்லேயே நீங்கள் சந்தோஷத்தை பார்த்துருப்பீங்க. இந்த பஞ்சு இருக்கு இல்லைங்களா, அந்த பஞ்சு மாதிரி இருக்குங்க, நல்லா சாஃப்டாக இருக்குங்க மீன். மத்தி மீன் நெக்ஸ்ட்டு. மீனோட சைஸே இவ்வளோ தான் வருது, எல்லாருக்கும் தெரியும். சாப்பிடுவோமா? முள்ளு தெரியுதுங்களா? இது அப்படி தான் சொல்லியிருக்காங்க, முள்ளோடய நம்ம சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆனால் நல்லா மென்று சாப்பிடுங்க. நீங்கள் வந்து மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிடும்போது மட்டும் நல்லா குழம்பு ஊற்றி சாப்பிடுங்க, பூச்சப்படாமல் கடையில் கேட்டு சாப்பிடுங்க. ஏன்னா அப்போ தான் அதோட டேஸ்ட்டு நமக்கு நல்லா தெரியும். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குது என்னோட குவான்டிட்டி குழம்புன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் போட்டு சாப்பிட்ணும். அப்போ தான் அந்த மீன் குழம்போட டேஸ்ட்டும் சரி சாப்பாடும் சரி நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு டேஸ்ட் வரும். சாப்பிடலாமா? சேஸ். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. சாப்பாடு வந்து நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கடை வந்து நான் சொல்லிட்டேன், நம்ம ஒசூர் பாகலூர் ரோட்டில் இருக்குது.